coming to the next point, the Ecstasy by this Donne. ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா சுருக்கமாக சொன்னால் இட் டாக்ஸ் அபவுட் போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல். அதுக்கடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த சோல் அண்ட் பாடி. சரி, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் போயம்? மேடம் இப்போ சொன்னாங்க, ரொம்ப கிளியராக சொன்னாங்க. It is well organized with 19th stanza in iambic tetrameter. பாருங்கள், இது என்ன மீட்டர்னா டெட்ராமீட்டர். நல்லா இருங்க, டெட்ரா அப்படின்னு சொன்னாவே ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொன்னாவே டெட்ரா கேட்க சொல்ல முடியுமா? தேங்க்யூ சமோனிஷ் பாஸ்கர், தேங்க்யூ. போயத்தை கொடுத்துட்டீங்க. அந்த போயத்தில் பாருங்களேன், இந்த டெட்ராமீட்டரில் பாருங்களேன், இந்த பேசிக் ரைம் ஸ்கீம் வந்து ஏபி. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். என்னால் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருந்தேன். பாருங்கள், அந்த போயம் பாருங்கள் சார், உங்களுக்கு இன்பாக்ஸ் மெசேஜில் கொஞ்சம் இருக்குது. பெட், ஹெட், ரெஸ்ட், பெஸ்ட். பாருங்கள் சார், வேர்டிங் பாருங்கள். சிமிட்டட், த்ரெட், ஸ்ப்ரிங், ஸ்ட்ரிங், எட், கெட், ஒன், கன், ப்ரொபகேஷன். இதுக்கு பேர் தான் சார் ரைம் ஸ்கீம் என்று சொல்லுவார்கள். இந்த ரைம் ஸ்கீம் என்ன தெரியுமா? ஏபி. ஓகே, ரைட்டு. மொத்தம் 76 லைன்ஸ். இது என்ன டைப் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து ஒரு பிஆர்டியில் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்டசி, திஸ் இஸ் கால்ட் அஸ் சிம்போனிக் போயம். மேம் நீங்கள் சொன்னீங்களா? சொல்லலாம் சார். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடக்கூடாது. திஸ் போயம் இஸ் கால்ட் அஸ் சிம்போனிக் போயம். என்ன காரணம்னா அங்கே மியூசிக்கல் இருக்குது. ஒரு பியானிஸ்ட்டு என்ன ஒரு ரிதம் வாசிப்பானோ அது மாதிரி இந்த போயம் ஆஃப் எக்ஸ்டசி இஸ் சிம்போனிக். அப்படி என்னென்னா உடல் மீட்டப்படுகிறது, அந்த உடல் மீட்டப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய உணர்வுகள் தூண்டப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய அழகுகள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாடி அண்ட் சோல் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டசியுடையது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் தம் ஆர் லிங்கிங் திஸ் எக்ஸ்டசி வித் அ போயம் ஆஃப் கால்ரிச். வாட் இஸ் த நேம் போயம் வித் கால்ரிச்? கால்ரிஜுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. கால்ரிஜ் ஒரு போயம் வந்து இதோட லிங்க் பண்ணலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த போயம் விச் இஸ் ஆக்சுவலி ஹேவிங் அ ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் த intricate feelings. The intricate feeling is being just explained and this feeling is connected with the poem Kubla Khan. பாருங்கள், ஒரு கெரடாஸ்கோப். குப்லா கான் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் சொல்லக்கூடியது, மைண்ட் அண்ட் பாடி. as though I have drummed the hemlock அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி அபிசேனியன் மேட் அது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மைண்டையும் பாடியோடைய கோஆர்டினேஷனை கிளப்பிங் டுகெதரை வந்து இவர் பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ திஸ் போயம் ஆக்சுவலி டாக்ஸ் வித் லவ், ரிலிஜன் அண்ட் மொராலிட்டி. பாருங்கள், லவ், ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன், மொராலிட்டி, மூணுமே வந்து இதில் ரொம்ப அருமையாக சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒன்று ஒரே ஒரு மெட்டஃபர் இருக்குது சார், அதில் ஒன்றும் கொஞ்சம் லைன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா பாஸ்கர் சார்? இந்த பொய்டிக் ஸ்ட்ரக்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்டேட் ஆஃப் இன்டென்ஸ் ஃபீலிங். அவ்வளோதான், இது மட்டும் நோட் பண்ணிங்க. இட் இஸ் அ இன்டென்ஸ் ஃபீலிங். இப்போ ஒரு கேள்வி சார், கான்செப்ட்னு சொல்கிறீங்களே, கன்சீப்ட்னு சொல்கிறீங்களே, இந்த வேர்டுடைய ஆரிஜினேஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா த வேர்டு கன்சீட், த வேர்டு கான்செப்ட், ஆல் தீஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் த லாட்டின் டேர்ம். லாட்டின் டேர்மில் தான் இது பூராமே இருக்குது. இன்டலெக்சுவல் தேன் சென்ஸ். பாருங்கள், அருமையான வேர்டு. எப்படி சார் இருக்கும் இந்த கன்சீட்னா? இட் இஸ் மோர் இன்டலெக்சுவல் தேன் சென்ஸ். கத்தப்படுறது அப்படின்னு சொல்லி பேசும்போது சென்ஸ் தான் இருக்கும். ஆனால் அப்படி எப்படி சொல் கந்த சசி கவசம் நீங்கள் பார்க்கலாம். தட் இஸ் இன்டலெக்சுவல். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இந்த டோன் ஆஃப் த ஸ்பீக்கர். இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கருடைய டோன் எப்படி இருக்குது? இதில் ஒரு டிஆர்பி கொஸ்டின் கேட்கலாம். த போயம் ஸ்பீக்கோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ் அ ரீடர் ஆஃப் த சப்ஜெக்ட் and he talks with the mood of irregularity. ஒரு ரெகுலராக போயிட்டே இருக்க மாட்டார்.
அப்படி போவார், இப்படி போவார். எப்படியாவது அவருக்குடைய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது அவங்க லேடி லவ்வோட நம்ம இருக்கணும். இதுதான் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மீனிங் இருக்குது. டோன்ட் மிஸ்டேக் மீ, இட் இஸ் அ செக்ஷுவல் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாடி அண்ட் சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்கிறார். ரைட். அப்போ இங்கே ஜான் டன்னு கன்சீட்டை பற்றி பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பின்னாடி வரக்கூடிய சொல்கிறாரு, தேர் ஆர் 2 டைப் ஆஃப் கன்சீட். கேன் anybody say what are the 2 type of conceit? One is metaphysical conceit, another is petrogian conceit. ஸோ மறந்துடாங்க, 2 டைப் ஆஃப் கன்சீட் இருக்குது. ஒன்று வந்து மெட்டாஃபிசிக்கல் கன்சீட், ஒன்று வந்து பெட்ராஜியன் கன்சீட். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரைடு, அதாவது என்னென்னா சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இஸ் ஃபவுண்ட் இன் த போயம் எக்ஸ்டசி. நான் பெரியவனா நீ பெரியவனா பாருங்கள். அந்த எக்ஸ்டசி டயத்தில் இந்த எக்ஸ்டசி டயத்தில் பார்த்தீங்கன்னா நோ ஒன் கேன் ப்ரூவ் தெம் செல்ஃப். அந்த ப்ரைடு வெர்சஸ் கன்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் எது அப்படிங்கிறதுனா எக்ஸ்டசி. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த போயம் வந்து என்ன பண்ணுது, இஸ் அ செல்ஃப் இம்பார்ட்டன்ட் ரெகனைஸ்டு போயம். ப்ரைடு வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல், இட் இஸ் மோட்டிவேட்டட் பை சென்ஸ் அப்படிங்கிறார். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ரைட். அடுத்து இந்த போயத்தில் டோன் வந்து ஒரு இடத்துல ஃபார்மலாக இருக்குது, ஒரு இடத்துல இன்ஃபார்மலாக இருக்குது, இன்னொரு இடத்துல ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது. 2 ஆர்மிஸ் ஈக்குவல், திஸ் இஸ் ஆப்டிமிஸ்டிக். ஸோ நோட் பண்ணிக்கங்க, த டோன் வந்து ஃபார்மல், இன்ஃபார்மல், ஆப்டிமிஸ்டிக். ஓகேங்களா? ரைட். ஓகே, திஸ் இஸ் அ திங் விச் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் யூஸிங் எ பேரடாக்ஸ். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா இது வந்து ஒரு பேரடாக்ஸ் அவர் பயன்படுத்துகிறார். ஓகே, இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. இந்த மெட்டாஃபிசிக்கல் போயத்தை பற்றி நான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன், மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ கேன் எனிபடி see, இஸ் தேர் எனி ஃபீமேல் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ்? ஃபீமேல் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? சார் என்ன சார், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எமிலி டிக்கன்சன், பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். ஆமாம், பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் ஹி கைண்ட்லி ஸ்டாப் ஃபார் டெத். அடுத்து பாருங்கள், ஹெலன் ஹண்ட் ஜாக்சன், ஷீஸ் அ விமென். ஹெலன் ஹண்ட் ஜாக்சன், நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாமே அமெரிக்கன் மெட்டாஃபிசிக்கல் போய்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர், மேரி ரிட்டர் என்று சொல்வார்கள், RITTER, ரிட்டர். இது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு மெட்டாஃபிசிக்கல் போய்ட் யார் அப்படின்னு கேட்டால் ஜான் டன் தான். அதனால தான் அவர் என்ன சொன்னாங்க, இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் போய்ட். சரி, ஓகே. இப்போ இன்னொரு சின்ன கேள்வி, சொல்லுங்க மேம். ஒன்று வந்து மெட்டாஃபிசிக்கல், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராஜியன் சொல்லுவோம்ல, பெட்ராஜியன் கன்சீட். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி நம்ம பேசி போயிட்டே இருக்கலாம். Now let me come to the final point. இந்த எக்ஸ்டசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த எக்ஸ்டசி இஸ் நன் பட் ஜான் டன் ஹிம்செல்ஃப். ஜான் டன். 2 unlike things next to one another. பாருங்கள், ஒரு ஜஸ்டோ பொசிஷன் சொல்லுவாங்க. ஜஸ்டோ பொசிஷன் இங்கே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார். அதாவது ஆப்போசிட்டை போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இவர் இங்கே நிறைய இடங்களில் கொண்டு வர்றார். ரைட். ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த ஒரே ஒரு மெட்டாஃபிசிக்கலை வந்து நான் நிப்பாட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு போயம் பார்த்தீங்கன்னா 4 லைனில் ஓடும். வென் லைக் அ பில்லோ, மிஸ்டர் ராஜேஷ் சார் சொன்னீங்க, தேங்க்யூ சார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம், அவரை வந்து ஒரு இடத்துல கேப் விட்டுட்டார். அவர் கொஞ்சோன்னு அதை கொஞ்சம் இழுத்து வந்திருந்தாருன்னா ஒரு கன்சீட் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், த வயலட் ரீகன்சர்லிங் ஹெட் சாட் பி டு ஒன் அதர்ஸ் பெஸ்ட். இதுதான் சார் அங்கே இருக்கக்கூடிய கன்சீட். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கன்சீட் வந்து அதுதான். ஓகே, லைக் வரும்போது இது சிமிலிக்குள் வந்துருக்கு. ஓகேங்களா? ரைட்டு. ப்ரெக்னென்ட் பாருங்கள், அடுத்து ப்ரெக்னென்ட் பேங்க் ஸ்வெல்ட் அப்.
அது பார்த்திங்கன்னா ஒரு கன்சீட். ஃபாஸ்ட் பாம் எப்படி இருக்குன்னா பக்காவாக ஸ்ப்ரிங். அவர் ஐஸ் பீம் ட்விஸ்டு. சார் இந்த போயத்தை யாராவது ஒருத்தங்க அப்படி நைட்டில் உட்காந்து ரொம்ப ரசித்து படிச்சிங்கன்னா ஒரு இளையராஜா சாங் கேட்குற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு வாலியுடைய சாங் கேட்குற மாதிரி இருக்கும். அவர் ஹேண்ட்ஸ் வேர் ஃபர்ம்லி சிமிட்டட் வித் ஃபாஸ்ட் பாம்ஸ், அதான் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருந்துச்சு. விச் தென்ஸ் டிட் ஸ்ப்ரிங், அது ரெண்டு ஒட்டினோடனே எப்படி இருந்துச்சுன்னா வசந்த காலம் மாதிரி இருந்துச்சு. உடனே அப்படியே கண்ணும் நோக்குது, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஐஸ் பீம்ஸ் ட்விஸ்டட், அப்படியே ரெண்டு கண்ணு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்குது. கண்ணுன்னு சொல்லும் போது நல்லா பாருங்கள், கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்குள்ளே அப்போ தான் பார்த்தீங்கன்னா உண்மையான கண்ணு தெரியும். எல்லோரும் கண்ணை பார்க்குறோம், பட் உண்மையான கண்ணை யார் பார்ப்போன்னா லவ்வர் மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த கண்ணுடைய அழகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐரிஷ், பர்பிள், கரோனா இது அனைத்தையுமே அப்படியே பார்க்கும். அப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா போத் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணும் சந்திக்குது அப்படின்னு சொன்னால் அதான் லவ் அட் ஃபஸ்ட்டு சைட். கண்ணு பார்க்குதுன்னா அந்த ஐரிஷ் மீட் பண்ணுது. அதான் சொல்ல டிட் த்ரெட் அவர் ஐசஸ் அப்பான் ஒன் டபுள் ஸ்ட்ரிங். ரெண்டு ஆனால் ஒன்று. பாருங்கள், ரெண்டு கண்ணு நம்ம கிட்ட இருக்குது, நம்ம பார்வை எப்படி சார் இருக்குது? கேன் எனிபடி சே? கண்ணு ரெண்டு, பார்வை ஒன்று தான் சார். அதுதான் வந்து உண்மை. அடுத்து சொல்கிறார் பாருங்கள், அடுத்து ஒரு 3வது ஸ்டான்ஸால் சொல்லுவார், இன்டகிரேட் அவர் ஹேண்ட்ஸ் அஸ் எட் வாஸ் ஆல் அவர் மீன் டு மேக் அஸ் ஒன். ஒரே வார்த்தை, நாம் இருவரும் சேர்ந்து ஒருவரானோம். அதை தான் சொல்லுவார். ஒரு பழைய பாடல், இந்த பாடலை என்ன பண்ணுவார்னா கண்ணதாசன் எடுத்து அவருடைய கவிதை வரிகளில் வச்சுருக்கார். எப்படி வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா மலரே ராஜகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஏழை காதலன் நான் தானோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் சொல்லுவாங்க இருவர் மனமும் ஒன்றானது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பேராவில் முடிப்பார். ஓகேங்களா? கோட்டையானாலும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். இது என்ன கேட்டிங்கன்னா இந்த போயத்துலேருந்து அப்படியே அவர் என்ன பண்ணிக்காருன்னா ஜூஸ் எடுத்திருக்காரு. இதுக்கு அடுத்த ஸ்டான்ஸாகவே அப்படி சொல்லுவார், லைக் டூ ட்விஸ்ட் டூ ஈக்குவல் ஆர்மிஸ் ஃபேட் சஸ்பென்ஸ் அன்சர்டன் விக்டரி. இரண்டு காதலர்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக யாருக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர் சோல்ஸ் அட்வான்ஸ் த ஸ்டேட். அதனால தான் பார்த்தீங்கன்னா கலாவதி மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேம் தேங்க்யூ. இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஸ்டாண்டிங் அவுட் சைடு. ஒரு ஃபிலிம் வந்துச்சு மணிரத்னமோட பேசத்தில், ஐ டோன்ட் ஐ ஃபர்காட் இட். காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இருந்துச்சு. அதில் வந்து மிஸ்டர் பிரபுதேவா அண்ட் தேர் வாஸ் அ கேரக்டர், எ விமென் கேரக்டர், ஐ ஃபர்காட் த கேரக்டர். ஒரு விமென் கேரக்டர், ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. இந்த விமென் கேரக்டர் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த விமென் கேரக்டர் அங்கே உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோஃபால் மாதிரி இருக்கும். அந்த கட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே இருந்துச்சு, அவங்க ரெண்டு சோல் மட்டும் அப்படியே போகும். இந்த படம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா சார்? So is anybody having a remembrance of it? That is a song. என்ன வழி அப்படின்னு கேட்டீங்க. That is a here. அதுதான் இங்கே சொல்கிறாரு. Our souls negotiation there we like spectacular statusly. சார் ஒரு மெட்டாஃபர் ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மெட்டாஃபர் இதுதான். All day the same our posture were and we said nothing all the days. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் பேசவே இல்லை. ஒரு நாள் ஓடிடுச்சு. They never talked, they were just seeing. அதான் இங்கே இருக்கக்கூடிய சோல் நெகோசியேஷன். அப்போ என்ன சார் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா சோல் பேசுது. If any so my love refined, he soul language understand. ஆனால் சோலுக்கு மட்டும் என்ன தெரியுது, அந்த மொழி புரிகிறது. பாருங்கள், காதல் மொழி ஊமை மொழியாக இருந்தாலும் அந்த ஊமை மொழி காதல் மொழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு புது கவிதை. என்ன விஷயம்னா, இந்த ரோட்லேயும் அந்த ரோட்லேயும் ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. அப்படி ஒரு கண் அப்படி ஒரு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா நீ இங்கிட்டு வான்னு அர்த்தம்.
உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, மெதுவாக கண்ணை அப்படியே அசைச்சி அழ முடியாது, பக்கத்தில் வந்து ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், எல்லாமே எதில் நடக்குது? கண்ணு மட்டும்தான் பேசுது. அதை தான் சொல்கிறாங்க, விதின் கன்விக்ஷன்ட் டிஸ்டன்ஸு ஸ்டுட். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும். குட் லவ் வேர் க்ரோன் ஆல் மைண்ட். உண்மையான அன்பு இருந்து விட்டால் அது வளர்ந்து கொண்டே தான் போகும். அதுக்கு என்ன தேவையில்லை? வாய்மொழி தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து எக்ஸ்டசியில் சொல்கிறார். அடுத்த ஸ்டான்ஸால் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, he know that not the soul speak because both meant both spark the same. பாருங்க, அவங்க தான் சொல்லுவாங்க co-coordination அப்படின்னு சொல்லுவார். he just talk about the word co-coordination. Can anybody say what is the meaning of co-coordination? அந்த வார்த்தையை பாருங்க. what is this co-caution? எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க கென்காஷன். It will be a mixture of things. குழப்பம். பார்த்தீங்கன்னா குழப்பம், ஒரே வார்த்தை குழப்பம். எஸ், இஸ் அ மிக்சர், இஸ் அ குழப்பம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஸ்டியரஸ் அண்ட் ஃபார் ஃபயர் பியூரர் தேன் ஹி கேம். நிறைய பேர் குழப்பம் வரும், ஆனால் அந்த குழப்பமெல்லாம் தெளிவாயிரும். அடுத்து ஒரு மெட்டாவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. திஸ் எக்ஸ்டசி unperplexed and tell us what we love. We see by this it was not sex. We saw not what did move. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல். அவருடைய மூமெண்ட்டை பாருங்கள். ஜான்டன் வந்து ரசிச்சிருக்காரு. அந்த மிக்சர் என்ன பண்ண சயின்டிஃபிக்காக கொண்டு வர்றாரு. அந்த மிக்சர் இஸ் டாக்கிங் அபவுட் அலாய். எப்படி வந்து ஒரு அலாயானது மற்ற அலாயுடன் சேர்கிறதோ அப்போ வந்து என்ன நடக்குது? மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை மனிதர்கள் சந்திக்கின்றார்கள். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் பார்த்தா அதே வயலட்டை வந்து இங்கே கொண்டு வருவார். a single violet transplant, the strength, the color, the size, all which become was poor and scan, readable still and multiplies. பாருங்கள், ஒரு செடியை வைக்கிறீங்க, ஒரு செடி 2ஆகுது, 3ஆகுது, 4ஆகுது, 5ஆகுது, மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி எப்படி இருக்கும்? ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். வளர 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 டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒன்றை ஒன்றோடு சேர்க்கும் பொழுது தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும். ரீடபிள்ஸ் அண்ட் மல்டிப்ளைஸ். when love with one others was enter intimates two souls. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் சோல்ஸை சொல்லிகிட்டே வருவார். defeats of loneliness control. தனிமை என்பது எப்பொழுதுமே இருக்காது, இனிமையை கண்டுவிட்டால். தனிமை என்பது எப்பொழுதும் இருக்காது, இனிமையை கண்டுவிட்டால். அதான் சொல்கிறாரு, டிஃபீட்ஸ் ஆஃப் லோன்லினஸ் கண்ட்ரோல். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, த மேரேஜ் மஸ்ட் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவரோட மீனிங்கே என்னன்னு தெரியாமல் நம்ம ஆளுக குழம்பிடுறாங்க. we then who are this new soul. காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை, அன்புன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, நேசம் சொல்லக்கூடிய வார்த்தை, அம்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தை, மனைவி என்றக்கூடிய வார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சோல். தீஸ் ஆர் பீன் கம்போஸ்டு. என்ன சார் கம்போஸ்ட்? ஒரு மனிதன் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறான். ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு சின்ன கதையை கூட வச்சுக்க, இல்லை புரிஞ்சுக்குங்க. அப்போ லாஸ்ட் மினிட் ஃப்ளைட் ஏற போகிறான். ஸோ உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டான். வெளியே நின்று அவன் பார்க்குறான். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு நிற்கிது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நிற்கிறாங்க. பொண்ணு பக்கத்தில் அதாவது அம்மா நிற்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பா நிற்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க மாமனார் நிற்கிறாங்க. அதுக்கடுத்து மாமியார் நிற்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க குழந்தையாக நிற்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மனைவி நிற்கிறாங்க. லாஸ்ட்டு சைட்டு ஒரு செகண்டு, லாஸ்ட்டு மினிட்டு. அப்போ அவர் பார்க்கக்கூடிய பார்வையை பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 2 செகண்டில் எல்லாத்தையும் பார்ப்பார். 2 செகண்டில் அவர் பார்க்கக்கூடிய கண்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். பார்வை, கண்களின் பார்வை ஒன்றாவாக இருக்கும். சார் சொல்லுங்கள். நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த ஒரு செகண்டில் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஜான்டன் அன்னைக்கு கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்காரு, 17th century ஆஃப் வாட் வேர் கம்போஸ்ட் அண்ட் மேடு. எது கம்போஸ் பண்ணுச்சு? ஆர் வாட் மேடு? ஃபார் த ஆட்டம்ஸ் ஆஃப் விச் வி க்ரோ அவர் சோல்ஸ்
whom no change can invade. ஆத்மாவுக்கு தெரியும் யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்று. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாட்டோவுடையது. அதனால தான் கடைசியாக சொல்லுவார், பட் ஓ அலாஸ் so long so far our bodies why do we forbear the intelligence bear. அல்ல இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுவார், அறிவுபூர்வமாக யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து he thank, அடுத்த பேரால் பார்த்தீங்கன்னா he thank the first convey. யார் முதலில் பேசுகிறார்கள், யார் முதலில் பார்க்கிறார்கள், ஸோ அவங்கள நான் தேங்க் பண்ணுறேன். இட் இஸ் அ ரேலி அப்படின்னு சொன்னார், இஸ் அ அல்ரி அப்படின்னு சொன்னார். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த மீனிங் இஸ் நத்திங் பட் திங் ஆஃப் ஜஸ்ட் கோயிங் டவுன், குறை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ரைட், அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் இட் டாக்ஸ் அபவுட் த சோல் மே ஃப்ளை அவே த பாடி ஃபஸ்ட்டு ரிப்பேர். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து பிளாட்டோட்டிருந்து இவர் டிஃப்ரெண்ட் ஆகுறாரு ஜான் டன். என்ன சொல்கிறான்னா, தோ இட் டு பாடி ஃபஸ்ட்டு ரிப்பேர் அண்ட் அவர் பிளட்னா உண்மையிலே ஓடக்கூடிய ரத்தம், லேபர் டு பிகட் ஸ்பிரிட்ஸ் அஸ் அ சோல்ஸ் அஸ் இட் கேன், பிகாஸ் சச் ஃபிங்கர்ஸ் need to knit that still not which makes us man. ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காதலி உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் உட்காந்துக்கும் போது யார் தொடுறது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே என்ன பண்ணாங்கன்னா கையை பக்கத்தில் அப்படியே கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த ஃபிங்கர்ஸ், இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரல் வந்து அப்படியே லைட்டாக அப்படி டச் பண்ண உடனே அவ்வளோதான், ஒரு ஷாக் அடித்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இட் நிட்டட் அண்ட் வி ஆர் மேன். அப்போ தான் புரியுது நாம் மனிதர்கள் என்ற விஷயத்தை கொண்டு வர்றார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டோவில் இருந்து இங்கே ஜான் டன் டிஃபர் ஆகிறார். ஹி டாக்ஸ் அபவுட் த பாடி. அப்போ என்ன ஆகுது, அங்கே உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சூடாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரத்தம் சூடாகிறது எங்கே போகுதுன்னா சோலுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த சோலை அங்கேருந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இஸ் யூஸிங் ஒன் ஆஃப் த வெரி கிரேட் சென்ஸ். எப்படி தெரியுமா, கிரேட் பிரின்ஸ் இன் பிரிசன் லைஸ். ஒரு பெரிய இளவரசன் ஜெயிலில் அடப்பட்ட மாதிரி என்னது, இந்த சோல் வந்து பியூர் லவர் சோல் உள்ளே அடைஞ்சிருக்கு. அது பாடியை விட்டு என்ன ஆகுது, அப்படியே மெதுவாக வெளியே வருது அப்படின்னு சொல்கிறார். அவர் பாடி இஸ் டர்ன். பாருங்கள், அருமையான வேர்டு. யூ கேன் see the last not but the least. அந்த 18th centuryயில் பாருங்களேன், அவர் பாடி இஸ் டாக்ஸ் about the weak men who have a test of high love. இந்த வீக் மேனை பற்றி தயவுசெய்து இங்கே பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜான் டன். ஸோ இட் சேஸ் யூ டோன்ட் டாக் ஆன் செக்ஸ், இட் சேஸ் டாக் ஆன் லவ் அப்படின்னு சொன்னார். லவ் சப்லிமிட்ஸ் த சோல். அந்த லவ் என்ன பண்ணுதுன்னா அந்த சோல் அப்படியே மேலே கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறது. மீடியம் ஆஃப் பாடி, த லவ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோலுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே இந்த லவ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த பாடி இஸ் இம்பார்ட்டண்ட் அஸ் அ சோல் இஸ் அ மேட்டர் ஆஃப் லவ் சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டான்ஸாக்கு வராரு. திஸ் இஸ் த லாஸ்ட் மெட்டாஃபர். சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, 4வது மெட்டாஃபர் சொல்லாமல் இருக்கீங்களே சார் அப்படின்னு. லாஸ்ட் மெட்டாஃபர் இஸ் வாட் யூ நோ, லெட் ஹிம் ஸ்டில் மேக் அஸ், ஹீ ஷால் சி ஸ்மால் சேஞ்ச் வென் வி ஆர் டு பாடிஸ் கான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே உள்ள 2 லைன் பாருங்கள். சம் லவர்ஸ் as such we have heard of dialects of one. 2 பேசிக்கிட்டு இருக்கா, கிக்கி கிக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது மாதிரி நமக்கு பேசுவோம்ல, அது மாதிரி கிக்கி கிக்கின்னு மெதுவாக பேசுகிறோம். டிஸ்கோர்ஸ், 2 ஆத்மாக்களும் பேசும் பொழுது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு. இட் வாஸ் வெரி கேர்ஃபுல். our pure love when we go back to our bodies he will find no change. அப்படியே என்ன ஆகுது, இந்த எக்ஸ்டர்னல் என்ன ஆகுதுன்னா உச்சத்துக்கு போய் அந்த ஃபிசிக்கல் செட்டிங்கில் வந்து எதை பார்க்குறாரு, இஸ் ஏபிள் டு see the kind of love entering into the so called greater things of army. அந்த ஆர்மிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் ரொம்ப அருமையாக உள்ளே கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ திங் விச் யூ ஆர் ஆக்சுவலி சீயிங் திஸ். ஃபைனல் திங் பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் 3 விஷயம். ஒன், ஹி டாக்ஸ் அபவுட் த டிகே. டிகேனா ப்ராக்கெட்டில் போட்டுங்க, ஃப்ளஷ். சார் நோட் பண்ணிங்க சார் ப்ளீஸ். டாக்ஸ் அபவுட் தி ஃப்ளஷ்.
then he talks about the death, then he talks about the divinity. Basa sir, death is the thing which is actually bringing the man's holiness, is bringing the holiness. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாருங்க, the last thing என்ன சொன்னேன்? dignity சொன்னீங்க சார். ஓகே, what is it? your body. அவ்வளோதான் சார். சுருக்கமாக சொன்னீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த டிவினிட்டி. அனைத்துக்கும் முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவினிட்டி தான். ஒரு மனிதனுக்கு தேவை இறை அன்பு. கடைசி காலத்தில் சங்கரா சங்கரா ராமா, அடுத்தது ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லா அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கடவுளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த ட்ரூத். The last they like to go with the soul of the God. கடவுளுடைய ஆத்மாவில் இணைய வேண்டும் என்பதுதான் ஹரஹர சிவனே அப்படின்னு சொல்கிறாங்க, மாதாவே அப்படின்னு சொல்கிறாங்க, கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பிதாவே அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லாவே அப்படின்னு சொல்கிறாங்க, குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா டிகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளஷோட இது முடிஞ்சதுக்கப்புறம் டெத்து முடிஞ்சவொடனே நமக்கு என்ன வேணும்னா மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே ஜான் டன் பேசிய விஷயம். ஓகேங்களா? ஓகே, எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் தட் இதில் நிச்சயமாக ஒரு மார்க் நமக்கு வருது. நிச்சயமாக ஒரு மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், ஜஸ்ட் ஆன்சர் இட். ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் அ திங் விச் வி ஹவ் ஆக்சுவலி சீன் பை ஜான் டன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே ஒரு வேர்டை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். Coleridge is making a fine comment on this poem. I would never find fault with metaphysical poems where they are like this ecstasy or just half as excellent அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள் கால்ரிட்ஜுடைய வேர்டிங்ஸ் பாருங்களேன். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா we can see the words of ஜேம்ஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, ஜான் டஸ் நாட் ரைட் அபவுட் மெனி திங்ஸ். ஜான் அவர் சொல்கிறாரு, டான் டன் நிறைய விஷயங்கள் எழுதலை. ஹிஸ் கண்டென்ட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லவ்வர்ஸ் அஸ் லவ்வர்ஸ். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஒரு லவ்வரை லவ்வராக பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஜான் டன் மட்டும்தான் சொல்கிறார். செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் லவ் என்று சொல்லுகிறார். செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் லவ் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஓகேங்களா? Done. So this is the poem which we have actually seen. Okay, this is the poem, the Ecstasy. So we have seen almost, not almost, we have seen 19th stanza. I have given you what is meant by love physically and spiritually, and we have just to talk about the strength and validity of true love, and the body is the channel of the source, and we have talked about what is meant by love and what is meant by sex. And we are talking about the physical setting in this poem. The physical setting, the poet is actually comparing the two lovers to two armies. And they are just talking with the dialogues of understanding. And he is talking about the pastoral setting of romanticism. Then we are able to see about what is the meaning of ecstasy with the Platonic concept. The Platonic concept stating with intelligence and sense of emotion, which is called as complexity of experience and secular love. So these are the things we are able to see in Ecstasy. Okay, thank you, sir.